ஃபஸ்ட்டு இந்த வாரமே பார்த்திங்கனாக்க டிக்கெட் டு ஃபினாலே வீக். டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னாலே யாராவது ஒருத்தருக்கு முதல் முறையாக தட் இஸ் முதலாக ஃபைனல்ஸ்க்கு போகிற வாய்ப்பு. பயங்கரமான டாஸ்கெல்லாம் வரும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வாரம். மண்டே அன்றைக்கி இந்த தடவை நாமினேஷனில் ஆரம்பிச்சது. எல்லோரும் மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் ஒன்று இது கொடுத்தாங்க, என்னென்னலாமோ பிளான் பண்ணாங்க. முத்து தான் நாமினேஷனில் இருந்தே ஆகணும், மக்களை சந்திச்சுட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக ஆர்வமாக இருந்தார். ஆனால் அவரை நாமினேட் பண்ணலை. அண்டு முத்துவும் இவங்களும் மட்டும் வரல. 2 பேரை தவிர பாக்கி அத்தனை பேரும் நாமினேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு முத்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்னடா அது, நான் நாமினேஷனில் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நாமினேஷனில் வந்தால் தான் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டால் தான் நம்ம மக்கள் மனசில் நின்றுட்டே இருப்போம் அப்படின்னு. இதில் நாமினேஷனில் வராதனால நான் இன்னும் கடுமையாக உழைக்கணும், டிக்கெட்டு ஃபினாலே வாங்கியே ஆகணும். எல்லாமே கேம் தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு கேமுன்னுட்டு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேர் அதை தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ எவ்ரிபடி ஹஸ் ஸ்டார்டட் ரிலாக்ஸிங். அது ஓகே அப்படின்னுட்டு இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் பிக் பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். அதையும் வேறு சொன்னார். 1 வரி 2 வரி காரணங்கள்லாம் சரியாக தெளிவாக உறக்க இருந்தது. ஒருத்தர் 2 பேரை தவிர ஏன்னா பவித்ரா ஏதோ காரணம் சொன்னாங்க, அது இல்லை நீங்கள் வேறு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன்ஸில் வராதது சௌந்தர்யா அண்டு முத்து 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அடுத்தாப்பில் டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஃபஸ்ட்டு கேம். இது ராணுவுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட கேமா என்னன்னு தெரியல. ரொம்ப பெருசாக ஃபிசிக்கல் டாஸ்க்காக இல்லாமல் கையில் ரெட்டு பெயிண்ட்டை பூசிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு எழுத்தாப்பில் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை பார்த்து நின்றுட்டு பொறுமையாக போய் ஃபோட்டோவில் அந்த இதை பெயிண்டால் தடவிடணும். அவங்க ஃபோட்டோலையே வச்சாங்கன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட்டு. அவங்க வேறு யார் ஃபோட்டோலையாவது வச்சுட்டாங்கன்னா யார் ஃபோட்டோவில் வச்சாங்களோ அந்த ஃபோட்டோக்காரங்களுக்கு 2 பாயிண்ட்டு. 5 பேராக 2 ரவுண்டாக விளையாடினாங்க. மொதல் ரவுண்டில் அருண் ஒருத்தர் மட்டும்தான் அவர் ஃபோட்டோவில் வச்சார், காட் 2 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது செட்டில் சௌந்தர்யா போய் ராணுவ ஃபேஸில் போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆடாமல் ஜெயிச்சோமாடா இந்த வாரம் ராணுவுக்கு, அந்த டாஸ்கில் ராணுவுக்கு கிடச்சிது. சௌந்தர்யா சொன்னாங்க, டேய் நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ணாலும் எனக்கு வரமாட்டேங்குதுடா, பாயிண்ட்ஸை வேறவனும் எடுத்துகிட்டு போகிறான்டான்னுட்டு. இதெல்லாம் ஒரு டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கா அப்படின்னு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அடுத்தது மறுநாளைக்கு செகண்ட் டாஸ்க்கு ஃபார் டிக்கெட்டு ஃபினாலே நெருப்பு குழி. இது தாங்க செம்ம கேமுங்க. 10 ரவுண்ட்ஸு. அதில் லாஸ்ட் ரவுண்டில் வர்ற 5 பேருக்கு பாயிண்ட்ஸு 5 4 3 2 1ன்னுட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா எழுத்தாப்பில் நின்றுட்டுருப்பாங்க. ஃபுல்லாக கொடியில் துணி காயிற மாதிரி எல்லார் ஃபோட்டோவையும் போட்டிருப்பாங்க. ஓடி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அங்கே ஒரு சுத்தியல் இருக்கும், ஸ்கூல் பெல்லாட்டம் அந்த காங் இருக்கும், அதை அடிக்கணும். அடிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ அவங்க ரீசன் சொல்லிவிட்டு ஃபோட்டோவை எரிக்கலாம். ஸோ ஃபோட்டோவை எரிக்கிற டாஸ்க்கும் கொடுத்துட்டாங்க இந்த தடவை. இதை ராணுவ ஃபோட்டோவை எரிக்கும்போது சொன்ன ரீசன் முனக்கு திருஷ்டி கழியுதுரா 2 தடவை சொன்னாங்க. ராணுவ ஃபோட்டோவை திருஷ்டி கழியுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ராணுவ முத்து ராணுவை ஃபஸ்ட்டு இது பண்ணார், அவுட் பண்ணார். அடுத்தது எகெயின் முத்து எடுத்துகிட்டு அருண் அவுட் பண்ணார். ரயான் பார்த்தாரு, இப்படியே விட்டா முத்து எல்லாரையும் காலி பண்ணிவிடுவாருன்னுட்டு ரயான் முத்து ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் கீழே விழுந்து எழுந்து எல்லாம் பண்ணி முத்துவை அவுட் பண்ணிட்டார். இது பயங்கர மும்முரமாக போச்சு. இதில் டாப் 5 வந்தவங்களை திரும்ப செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டாரு பிக் பாஸ். செகண்ட் ரவுண்டு அதில் என்னாச்சு, எல்லாரையும் ஒருத்தரையாக அவுட் பண்ணிட்டு வந்தப்போ ரயான் வித் ரெஸ்ட் ஆஃப் த 4 கேர்ள்ஸ் இருந்தாங்க. ரயான் ரொம்ப அழகாக நம்ம சௌந்தர்யாவுக்கு கடைசியாக கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 4 கேர்ள்ஸில் ஃபஸ்ட்டு மஞ்சரி அவுட் பண்ணார். அடுத்தது ஜாக்லின், அடுத்து பவித்ரா, அடுத்தது ஜாக்லின்,
அடுத்தது சௌந்தர்யா ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. அடுத்தது செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பயங்கர சண்டைங்க. நம்ம இதில் சண்டை போட்ட மாதிரி கில்லர் காயினில் சண்டை போட்ட மாதிரின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெல்லை அடிக்கிறதுக்கு அந்த சுத்தியில் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. இல்லை அந்த அந்த பெல்லை அடிக்கிற அந்த வட்டத்தையே எடுத்து 2 கேர்ள்ஸுக்கு நடுப்புற வச்சு மறைச்சி வச்சுட்டாங்க. இப்படிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம அருண், விஷால், முத்து, அதுக்கப்புறமா தீபக் அண்டு ராணவ் இவங்க ஒரு கேங்காக சேர்ந்துட்டாங்க. இவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரயான் அவுட் பண்ணிடலாம், அடுத்தது மற்றவங்க பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ரயான் அவுட் பண்ணாங்க. அடுத்தது ஒருத்தராக எல்லா கேர்ள்ஸையும் அவுட் பண்ணார் முத்து. அடுத்தாப்பில் வரும்போது அருண் கையில் முத்துவோட ஃபோட்டோ மாட்டியிருந்தது. இப்போ இவங்க 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இவங்க தனித்தனியாக விளையாடணும்னு சொன்ன கேமில் நம்ம ராணவ் என்ன பண்ணார், கையில் ஃபோட்டோவே எடுக்காமல் சுத்தியில் மட்டும் வச்சுட்டு இருந்தார். மற்றவங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது அருண் கையில் முத்து ஃபோட்டோ இருந்த உடனே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. முத்துவும் அவுட்டு. ஆல்ரெடி அவுட் ஆகி உட்காந்த கேர்ள்ஸுக்கும் ரயானுக்கும் பயங்கர ஹாப்பி. ரயான் அப்பயே ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் கும்பலாக 5 பேராக சேர்ந்தாதான் என்ன அவுட் பண்ண முடியும்னு கேங் சேர்ந்துட்டீங்க நீங்கள். இதை 2 நாள் பேசுகிறாங்கங்க, வச்சு பேசுகிறாங்கங்க. இது பெரிய சண்டையாகி முத்து வந்து நீ என்ன வேணுமோ சொல்லிக்கோடா போடா, ஒருத்த நல்லா விளையாடுறான்னா முதல்ல அவனை தான் தூக்கணும்னு தான் தோணும் அப்படின்லாம் நிறைய ரீசனிங்லாம் கொடுக்குறாங்க. இதுக்காக ஆர்கியூ பண்ணி சாரி கேட்டு ஆர்கியூ பண்ணி பயங்கரமாக பேச்சு போயிட்டே இருந்தது. ஸோ அடுத்ததில் முத்து ஃபஸ்ட்டு வெளில வந்தார். எல்லாம் முடிஞ்சு விஷால் கெட்ஸ் த பாயிண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து ரயானுக்கு 5 பாயிண்ட்டு, அடுத்தது இவருக்கு யார் சவுண்டுக்கு 4 பாயிண்ட்டு, ஜாக்கு 3, பவித்ரா 2 பாயிண்ட், மஞ்சரி 1 பாயிண்ட். வேற அடுத்தது இதில் பார்த்திங்கன்னாக்க விஷாலுக்கு 5 பாயிண்ட்டு, ராணவ் 4 பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் மாறி ஃப்ளிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவங்க வந்து டீமாக விளையாடினா தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப டாக்ஸு இதெல்லாம் போயிட்டுருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் டீம் நல்லா விளையாடினாங்க. நல்லா கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அடுத்தாப்பில் தீபக் சொல்கிறாரு, வாங்கடா இப்போ ஆடும் வேண்டாம் இண்டிவிஜுவல் கேமு அப்படி இப்படின்லாம் நிறைய சொன்னார். ஆனால் கடைசியில் தீபக் 1 பாயிண்டில் அவுட்டு. அடுத்தது ராணவ் வந்து 2 பாயிண்ட்ஸு, விஷாலுக்கு 3 பாயிண்ட். இதில் வந்து டாப் 3 மட்டும்தான். விஷாலுக்கு 3 பாயிண்ட், நாட் டாப் 5, டாப் 3 மட்டும்தான். ஈவினிங் வந்து முத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு, நான் தான் பிளான் போட்டேன் டாப் 5 வந்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு. விஷால் அருணை எதிர்த்து விளையாட மாட்டான், அதனால தான் விஷாலை எங்கள் கேங்கில் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று. மஞ்சரி என்ன சேர்த்துருக்கலாம்ல, நானும் ஒரே 1 பாயிண்டில் தானே இருக்கேன் அப்படின்னு என்னமோ பேசி பார்க்குறாங்க. 5 பேர் வேணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு விஷாலும் அருணும் வேணும். ஏன்னா விஷால் அருணை விட இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு முத்து. அதனால் அப்படிலாம் இதை பற்றி இவங்க ஒன்று விளையாட விட்டால் விளையாடுறாங்க, இல்லை பேசி கொள்கிறாங்க. அடுத்தது ரயானா தான், உன் யோசனை தப்பாக இருக்குது, விஷால் அருண் சேர்ந்து தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு விஷாலை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி, விஷால் இது பாரு இதுக்கு மேலெல்லாம் இது இண்டிவிஜுவல் கேம், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல. அப்புறம் எகெயின் மஞ்சரி வந்து இந்த 2 பாயிண்ட்டை ராணவ் எடுத்து 4 ஆயிட்டான், நீ என்ன ஏன் கூப்பிடலன்னு கேட்க, இன்னொரு பக்கம் சவுண்டும் பவித்ராவும் உட்காந்து முத்து வந்து டீமாக ப்ளே பண்ணணும்னு ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணினான். ஆனால் அது அவனுக்கு எகெயின்ஸ்டாகவே போன உடனே ஜாக்கும் மஞ்சரியும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி, டேய் நீங்கள் போட்ட அலையன்ஸ்லேருந்து இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு பேசுகிறாங்க. இவங்க வேலையே இதுதான், மற்றவங்கள ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணி கேம் விளையாடுறாங்க.